மரியாதையா சொல்லு, நீயும் உங்க அப்பன் எங்க இருக்கீங்க? அவன் சொல்லாதவன்பா, அவன்கிட்ட போவாங்க. அழாதம்மா. யார் நீ? நான் ஒரு ஏழைங்க. திடீர்னு என் முன்னால வந்து என் கைய பிடிச்சு இழுத்தான். அந்த பயத்துல நான் வீட்டுக்கு வாங்கிட்டு போன சாமான் எல்லாம் கீழே போட்டுட்டேங்க. என்கிட்ட காசு கிடையாது. எங்க அப்பா பட்டினி இருப்பார். ஒரு சர்பத் போடு. அழாதம்மா, உனக்கு வேண்டியதை நான் வாங்கி தரேன். வா. இந்த பொண்ணு என்னென்ன கேட்குதோ அதெல்லாம் கொடுங்க. சரிங்க. அம்மா, உனக்கு வேண்டிய கேட்டு வாங்கிக்கணும். என்னம்மா வேணும்? முன்ன கொடுத்தது போலயே கொடுங்க. ஆளை பார்த்தா பெரிய ஆளா தெரியுதே. ஜோடியா போடுறா இருக்காரு போல் இருக்கு. மளிகை சாமெல்லாம் வாங்கி கொடுக்குறாருல்ல. ஒன்னும் பேச மாட்டேங்கிறானே. பக்கத்துல ஆள் நிக்குதுல்ல. ஏண்டா, இவனுக்கு கொஞ்சம் கூட ரோஷமே இருக்காதோ? ரோசம் இருக்குடா, தோரணதான் இல்ல. ஏண்டா இவ்வளவு செஞ்சா அசையாம கல்லு மாதிரி நிக்கிறான்டா. அவன் பெரிய காரியவாதிடா. கூட எடுத்துக்கணும். கத்திரிக்காய், கேரட், காரக்காட்டுக்கெல்லாம் ரோட்ல போட்டாங்க. அரிசி, பருப்பு. அச்சோ, கடைக்காரங்களுக்குள்ள சண்டையா? அடடா, இந்த சண்டையில ஒரு விறகு தொட்டிக்கார சேர்ந்துதான் 2 விறகு விழுந்திருக்குமே. ஒரு சமையலையே பண்ணிருப்பனே. வளையல். யார் இந்த பொண்ணு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இவங்களோட போய் அவங்க ஜாக்கிரதையா அவங்க வீட்டுல விட்டுட்டு வா. என்ன அம்மா, நீ இவரோட போ. இவர் என்னுடைய ரொம்ப நெருங்கிய சிநேகிதன். ரொம்ப நன்றிங்க. உங்க உதவியை நான் மறக்கவே மாட்டேன். உதவியை மறந்தாலும் அண்ணனை மறந்துடாத. அனுப்புங்க. கவனமா போயிட்டு இங்க வரணும். இப்போ சரி, போங்க, தைரியமா போ. என்ன மாப்பிள்ள தனியா வந்துட்டாரு? ஏதாவது வாங்க வந்திருப்பாரு. சர்பத் ஒண்ணு போடுங்க. என்னடா ஐயா ரொம்ப கலப்பா வந்திருக்காரு. பக்கரி, ஐயா கோலா கொடுப்பா. இது நல்லா இருக்காது. எங்க வாத்தியார் மூஞ்சில சர்பத்தி ஊத்திட்டானி.
அடிச்சிடாம போட்டு 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 நடக்க என்னது ஸ்டாக் எல்லாம் இனிமே இருக்கு. அதான் எல்லாம் கபோதியா போறானுங்களே. ஒருத்தன் இருந்து என் காரியத்தை எல்லாம் கெடுத்துக்கிட்டே இருக்கான். அந்த துறைய ஒரே அடியா தீர்த்து கட்டி விட்டானா? அப்படி செய்யக்கூடாது. எல்லாரும் முன்னாடியும் அவனை தலை குனிய வைக்கணும். அதை பார்த்து கமலி அவனை வெறுக்கணும். கடைசியில் அவனை இந்த ஊரை விட்டே விரட்டணும். இருளாண்டி பேசாம என் கூட வா. சார், நான் செஞ்ச தப்பு சார். நான் இனிமே ஒட்டு கேட்கல சார். சார், நான் செஞ்ச தப்பு சார். நான் செஞ்ச தப்பு இனிமே ஒட்டு கேட்கல. மேனேஜ் நீயா பாலா? யா, எத்தனை நாளையா அந்த வேலை? என்ன வேலை? இப்ப சொல்லி புலம்புனியே ஒட்டு கேக்குற வேலை. சே, நான் எங்க ஒட்டு கேட்டேன்? இந்த பெருட்டு பெருட்ட பின்ன இங்க கீழே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தியா நீ? அதுவா, நீ வந்து இருக்கிற மேஜ நாக்கார எல்லாம் மேலாக தொடச்சிட்டு போயிரியே. சுத்தமா தொடச்சிருக்கியாக்க நான் கீழே போய் பார்த்தேன்னு பார்க்க கூடாதா? கதை இழக்கிறியா கதை? என்னது? மேனகரியாவும் அந்த ஆளு பேசிக்கிட்டு இருந்தது ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியாது நினைச்சியா நீ? அது வந்து நான் வந்தேன். வரும்போது மேனேஜரையா வந்து துரையா அவனை போட்டு தொலைச்சு விடுவான்னாரு. சச்சா, இது பெரிய சமாச்சாரமாச்சே. இது நம்ம ஏன்டா கேட்போம்னு சொல்லிட்டு ஒதுப்புறமா மரியாதைக்கு ஒதுங்கிட்டான். ஒதுக்கூடாதா? அப்படியே சங்கதி ஆ. இருயா, இப்ப மேனேஜரியாட்ட சொல்லி இங்க வா. போலீஸ் வந்துட்டாப்ல. பாக்கியம் ஏப்பா, எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கீங்க. இந்தாங்க. தம்பி, 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 ஏன்டா பேச மாட்டேங்கிற? அப்படிதான் உனக்கு என்னடா தப்பு செஞ்சேன்? நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னப்பா சொல்றேன்? உங்க நிலைமை உங்களுக்கே புரியுமான்னு நான் கேட்கிறேன். ஆமா தம்பி, கொலகாரங்கிற பேரோட போலீசாருடைய குறிக்கு எனக்காகி தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அலைஞ்சு திரிஞ்சுகிட்டு இருக்கிறேன். இப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில நீங்க அண்ணிய பார்க்க வந்தது சரின்னு நினைக்கிறீங்களா? தம்பி, ஏன்னா பகிரங்கமா வாழ முடியாத நிலைமையில தானே ஒரு மனிதனுக்கு தலைமறைவு தேவைப்படுது. ஆமா, தூக்கு தண்டனைக்கு ஆளான ஒரு குற்றவாளிக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது சட்டப்படி பெரிய குற்றம் இல்லையா? நான் வந்ததுக்கு பதிலா ஒரு போலீஸ் அதிகாரி வந்திருந்தா ஒரு பாவ மரியாதையை நன்னி சிறைக்கம்பிகளுக்கு பின்னாலே துடிக்க வேண்டிய கொடுமை அல்லவா ஏற்பட்டிருக்கும். ஏன்னா மறுபடியும் நீங்க போலீசால கைது செய்யப்பட்டு தூக்கு மேடைக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டதுன்னா தாய்க்கு சமமான என் நன்னி தன் தாய் பாக்கியத்தை இழந்து காலமெல்லாம் வேதனை அடைய வேண்டிய விபரீதம் அல்லவா ஏற்படும். அன்னைக்கு பயங்கரமான நிலைமை உண்டாக்க நீங்க விரும்புறீங்களா? நீங்க குற்றவாளி அல்ல நிரூபிக்கப்பட்டு நிரபராதியாக வாழணுங்கிற ஆசையும் என்ன மன்னிச்சிடலாம்.
உங்க தம்பிகிட்டயா மன்னிப்பு கேக்குறீங்க? அண்ணா, உங்களை மன்னிக்க கூடிய தகுதி எனக்கு ஏதுண்ணா. அண்ணா, உங்களுக்காக சிறை செல்ல வேண்டிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சா அதை நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன். உங்களையும் அண்ணியும் வாழ வைக்கத்தானே நான் இவ்வளவு சொல்றேன். தம்பி, நம்ம குடும்பம் கொலைகார குடும்பம் இல்லைங்க நிரூபிக்க நான் துடிக்கிறேன்னா நான் துடிக்கிறேன். சந்திக்கிற இடத்துல சந்தி போடணும். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.